என்ன வெயில்டா சே. முன்னாடிலாம் வெயில்ல போனாதான் நிலனோட அருமை தெரியும்னுவாங்க. இப்ப உள்ள வந்தாவே அந்த வெயிலா இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா இந்த வெயில் காலத்துல நாங்க ஃபேஸ் பண்ற கம்ப்ளைண்ட் என்னன்னு ஆச்சுன்னா, சீலிங் ஃபேன் போட்டாச்சுன்னா கூட காத்தே வரல அப்படிங்கிறாங்க. ஹை ஸ்பீட்னு சொல்றீங்க, ஆனா காத்து வரல. என்ன காரணம்னு ஆச்சுன்னா, மேல இருந்து அனல் காத்து அப்படி கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்குச்சுல, அது அந்த லெவலுக்கு உங்களுக்கு காத்து வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்காது. இதே இது சைட்ல இருந்து ஒரு காத்து நம்மளுக்கு அடிக்கச்சுல, உங்களுக்கு வந்து ஃபீலிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்துல பொறுத்த வரைக்கும் பொதுவாக சஜஷன் பண்றது வந்து நம்ம சைட்ல இருந்து வர்ற மாதிரி, அதாவது ஒரு டேபிள் ஃபேனோ ஒரு பெடஸ்டல் ஃபேனோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். காத்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல மெட்டல் பிளேட் இருக்கு, பிளாஸ்டிக் பிளேட் இருக்கு. இது ரெண்டுத்துல எது நல்லா காத்து வரும் அப்படின்னு ஆச்சுன்னா, பொதுவா மெட்டல் பிளேடு தான் காத்து நல்லா ஹை ஸ்பீடா உங்களுக்கு கொடுக்கும் கம்பேர் டு பிளாஸ்டிக் பிளேடு. அப்போனா பிளாஸ்டிக் பிளேடு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதான்னு ஆச்சுன்னா, பிளாஸ்டிக் பிளேடு காத்து நல்லா இருக்கும், லைஃப் லாங் கிடைக்கும். இதே இது நீங்க மெட்டல் பிளேடு வாங்கியாச்சுன்னா சீக்கிரமா துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒன்று கூலுக்கு ஆசைப்படணும், இல்லை மீசைக்கு ஆசைப்படணும். அது மாதிரி தான் இது. ஒன்று காற்று அதிகமாக வரும், லைஃப் வந்து அந்த பிளேடு சீக்கிரமாக துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை பிளாஸ்டிக் பிளேட்னா ஆவரேஜாக காற்று வரும், லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும். இதில் வந்து பெடஸ்டல் ஃபேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹைட்டு தூக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேபிள் ஃபேன் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் மேலேயோ டேபிள் மேலேயோ தான் நீங்கள் வைக்கணும். இப்போ ஒரு புதுசாக 2-in-1 ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் ஃபேன் தான். இந்த ஸ்டெம்மை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெடஸ்டல் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபிள் ஃபேன் பெடஸ்டல் ஃபேனை தவிர பார்த்தீங்கன்னா டவர் ஃபேன்ஸ், இப்போ இதிலலாம் ஏதாவது சின்ன பசங்க கையை உள்ளே விடுறதுக்கோ எதுக்காவது வாய்ப்புகள் இருக்கும். பட் இதிலலாம் அந்த லெவலுக்கு பிளேடு இதெல்லாம் இல்லை, உள்ளே தான் மோட்டர் ரன் ஆகும். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்லீக்காகவும் இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். இந்த டவர் ஃபேன்லேயும் பல வகைகள் இருக்குது. அதாவது உள்ளே வர்ற மோட்டர் வந்து காப்பர் மோட்டர் இருக்குது, அலுமினிய காயில் மோட்டர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் உங்களுக்கு மாறும். இந்த டவர் ஃபேன்லேயே ரொட்டேஷன் டைப் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து டவர் ஃபேனுங்கிறது ஒரே சைடில் தான் நம்மளுக்கு காற்றடிக்கும். இது வந்து ரொட்டேஷன் டைப். உங்களுக்கு ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா உங்களுக்கு ஸ்விங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு பட்ஜெட்டில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த வெயில் அனல்லேருந்து தப்பிக்கணும்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 3500 ரூபா 4000 ரூபாயிலே முடிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயிலேருந்து தொடங்கும். பொதுவாக சம்மருக்கு வந்து ஏர் கூலர் நிறைய வாங்குவாங்க, ஆனால் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இது எதனால அப்படின்னு ஆச்சுன்னா, ஏர் கூலரை வந்து ஏர் கண்டிஷன் ஏசி மாதிரி நினச்சிப்பாங்க. இப்போ ஏசி வந்து ஒரு 40,000 ரூபாய் பொருள், ஆனால் ஏர் கூலரு 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய் பட்ஜெட்டில் வர்ற பொருள். இந்த 40,000மும் இந்த 8000மும் ஒன்றா அப்படின்னு ஆச்சுன்னா இல்லை. ஏன்னா அது கேஸு கம்ப்ரஸர் இது எல்லாமே இருக்குது. இது சாதாரண மோட்ரு ஃபேனு. உள்ளே நம்ம வந்து வாட்டர் ஊற்றுவோம், அந்த வாட்டரில் ஐஸ் கட்டி போட்டு அந்த சில்னஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த கூலிங் தரும். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆச்சுன்னா, ரூமில் ஆல்ரெடி நல்ல வெண்டிலேஷன் இருக்கணும், நல்ல அந்த காற்று ஃப்ளோ இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் ஏர் கூலரை யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக க்ளோஸ்டு, அதாவது ஜன்னல் எதுவுமே இல்லாமல் காற்று வசதியே இல்லாத இடத்துல நம்ம ஏர் கூலரை வச்சாச்சுன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. இன்னொன்று, இதுக்குள்ளே நான் தண்ணி ஊற்றி தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிச்சல கண்டிப்பாக தண்ணியை ஒரு 2 days ஒன்ஸாவது நீங்கள் மாற்றணும். அப்படி மாற்றலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு தண்ணி ஒரே இடத்துல நிற்கச்சல அதில் லைட்டாக ஸ்மெல்லு இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 நாளுக்கு ஒருக்காவோ இல்லை டெய்லியும் நீங்கள் தண்ணி மாற்றணும். அதே மாதிரி உள்ளே வந்து ஐஸ் க்யூப்ஸ் போடணும். ஒரு சில ஏர் கூலர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஜெல் கவர் மாதிரி தந்திருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் உள்ள அந்த தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங்னஸ் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன், ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் ரூம் ஓப்பனில் இருக்கணும், நல்லா காற்று வசதி இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இதை போடணும். இது போடிச்சுலே உங்கள் மைண்ட் செட்டிங் வந்து ஏசி லெவலுக்கு நீங்கள் கூலிங் எதிர்பார்க்க முடியாது. இதில் கெப்பாசிட்டி வைஸ் உங்களுக்கு ப்ரைஸிங் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 70 லிட்டர்ஸு, இது 50 லிட்டர்ஸு,
இது வந்து அப்படி ஃப்ளோர்ல இருந்து அப்படி கீழே இருந்து அப்படி நிற்கும் உங்களுக்கு. இது கீழே நீங்க ஸ்டாண்ட் வச்சு நிற்க வைப்பீங்க. இது 36 லிட்டர்ஸு, இது 40 லிட்டர்ஸு, இதுல 25 லிட்டர்ஸ். இந்த மாதிரி லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங்கும் மாறும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.